கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பகுதி நான் வாசிக்கலாமா? யோசுவா 24:15. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அருமையான இந்த காலை வேளையில ஆராதனை நாளில நாங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதமான காரியங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பக்தியை தகப்பன் நீர் கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை இதனால் பிள்ளைகளோடு நீங்க இடைப்பட போறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற அந்த முழக்கமிடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டு கடந்து போக தேவன் அனுக்கிரகம் பாராட்டி அருள்வீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருடைய குடும்பத்தில நானும் என் வீட்டாரும் கர்த்தரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? பாருங்க, தேவன் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் வைத்த தேவ திட்டத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் என்ன இருக்கிறது? தேவனுடைய திட்டம். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரை. அல்லேலூயா. என் பெயர் எழுதப்படாத முன்னே, என் பெயர் உருவாகும் முன்னே என்ன பண்ணீங்க? பெயர் சொல்லி அழைத்தீரையா அப்படின்னு நம்ம இந்த பாட்டை பாடுறோம். இந்த பாட்டை பாடின என்ன பாலா ஒரு பேர்? ஆரோன் பாலா. ஆரோன் பாலா பாஸ்டருக்கு இயேசுவின் நாமத்துல நன்றி. எங்க யூடியூப் சேனல் எல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும் நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம். அவருடைய 3வது பிள்ளைய கலைச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் கொடுத்த பாடல் தான் இது. என்னது? இந்த பாட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. அவர் தன் பிள்ளைய கலைக்கல, அந்த 3வது பெண் பிள்ளை தந்தை கையில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மளாம் உருவாகாததுக்கு முன்னமே தேவனுடைய திட்டம் நம்மேல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம குடும்பத்தின் மேல தேவனுடைய ரகசியம் இருக்கிறதா இல்லையா? இருக்குது, இருக்குது. அப்போ இந்த குடும்ப ரகசியம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம குடும்பத்தின் மேல தேவனுடைய ரகசியம் என்ன என்பதை நாம தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இப்படி எல்லாம் ஒரு ரகசியம் தெரியாததுனாலதான் நம்ம என்ன செய்கிறோம்னா தவறிடுறோம். பாருங்க, மல்கியாவின் புத்தகத்தை நம்ம வாசிக்கலாமா? மல்கியாவின் புத்தகம், அந்த சிறிய தீர்க்க தரிசன புத்தகத்தின் கடைசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நான் வாசிச்சோன்னு சொன்னா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மல்கியா சொல்லும் இந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னா, நம்ம தேவனால் இணைக்கப்படும் பொழுது, அது ஒருவேளை நீங்கள் தேவனை அறிந்திருந்து குடும்பமாக இணைந்திருந்தாலும் சரி, தேவனை அறியாதவர்களாய் இருந்து ஒருவேளை குடும்பத்தில இணைக்கப்பட்டு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு சபையில நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தின் மேல் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அது என்ன என்ன அப்படின்னு சொன்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை நாம் இந்த உலகத்துக்கு விட்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. என்ன சந்ததியை? என்ன சந்ததியை? தேவ பக்தியுள்ள சந்ததி. பாருங்க, எத்தனை குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் இயேசுவை அறிந்திருக்கிறோம்? சொல்லுங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை குடும்பத்துல? எங்க வீட்டுல எல்லாரும் ஜீசஸ் இயேசுவை தெரியும். எங்க வீட்டுல இன்னும் கணவன் ரட்சிக்கப்படலங்க, மனைவி ரட்சிக்கப்படலங்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலங்கன்னு சொல்றவங்க நீங்க பரவாயில்ல, கை தூக்க வேண்டாம். ஆனா நம் எல்லாரும் கர்த்தரை, கணவன் மனைவி பிள்ளைகள்
கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்றால் கட்டாயம் நம்முடைய ஜெனரேஷன், அடுத்த சந்ததி, அடுத்த நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம் என்னவாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பத்தை உருவாக்குகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள நம் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் நிச்சயமாய் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை தான் நாம் என்ன பண்ணணும்? உருவாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வீடுகளில இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறது? கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் நாங்க பக்தியாக இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளை பக்தியாய் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அல்லேலூயா. நிறைய பேர் இத கோட்டை விட்டோம். நிறைய பேரு குழந்தைங்களை நம்ம பக்தியா வளர்க்கணும்னு இருக்கிற அந்த சுபாவத்தை கோட்டை விட்டதுனால இன்னைக்கு அவங்க யாரா இருக்காங்கன்னா ரட்சிப்பை இழந்தவர்களாய் வெளியில நிக்கிறாங்க. யார் பிள்ளைங்க? சர்ச்சுக்கு வர விசுவாசி பிள்ளைங்க. நம்ம கொஞ்சம் ஏமாந்துட்டோம். ஊரு பேச்சு, உலக பேச்ச கேட்டோம், சொந்தக்காரன் பேச்ச கேட்டோம். அங்க போனா பொண்ணு கிடைக்காது, மாப்பாளை கிடைக்காது. தன் பிள்ளைகளை எனக்கு பின் தேவனை ஆராதிக்கிறவர்களாக நீங்க விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவ பக்தி உள்ள குடும்பத்தின் நோக்கம். அல்லேலூயா. நான் இன்னைக்கு கண்ணை மூடினாலும் என் பிள்ளைங்க ரெண்டு என்னவா இருக்கணும்? தேவ பிள்ளையா இருக்கணும், தேவனை நேசிக்கிறவனா இருக்கணும். எங்க அப்பா செத்து போயிட்டாரு, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அதனால இந்த இயேசு வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வளர்த்திட கூடாது உங்க பிள்ளைய. எங்க அப்பா விட்டு போன அந்த இயேசுவை, எங்க அம்மா விட்டு போன அந்த இயேசுவை நானும் ஆராதிப்பேன் என்கிற சொல்லுகிற நிலைக்கு உங்கள் பிள்ளைகளை உங்க வீட்டுல நீங்க பக்தியா என்ன பண்ணணும்? வளர்க்கணும். சும்மாலாம் வராது. சும்மாவெல்லாம் ஒரு மனிதனுக்கு பக்தி என்ன பண்ணாது? வராது. பக்தியை ஊட்டி வளர்க்கணும். பக்தியை அவர்களுக்கு என்ன பண்ணணும்? தினமும் ஊட்டி வளர்க்கணும், அரவணைத்து வளர்க்கணும், அன்பு காட்டி வளர்க்கணும், போதித்து வளர்க்கணும், சிட்சித்து வளர்க்கணும். அப்பதான் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வரும்? பக்தி வரும். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர், அவங்க வீட்டுல 9 பிள்ளைகள். 9 பிள்ளைகளும் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்காங்க. அந்த 9 பிள்ளைகளையும் அவங்க அம்மா சனிக்கிழமை ஆனா சங்கீதம் படிச்சு ஒப்பிச்சாதான், சனி ஞாயிறு அவங்க சங்கீதம் படித்து ஒப்பித்தால்தான் அவங்களுக்கு மதிய சாப்பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவங்க பக்தியாய் வளர்த்து அவங்க போயிட்டாங்க, அப்பா அம்மா போயிட்டாங்க. ஆனா அவங்க பசங்க பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? இப்ப ஊழியத்துல இருக்காங்க. அநேகரை உருவாக்குகிறவர்களாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால உங்க பிள்ளைங்களை இப்ப நீங்க படி ஒப்பி அப்பதான் சோறு அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? எங்க அம்மா மாதிரி யாருமே, எங்க அப்பா மாதிரி யாருமே அப்படியே சொல்லுவாங்க. இது போய் நிறைய இல்ல, ஊட்ட விட்டு போச்சு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஆமா. அவங்க அம்மா கிட்ட சொல்லுவான் பையன், வீட்டுக்கு போக மாட்டான், சீக்கிரம் வேலைக்கு போக மாட்டான், போச்சு. இப்படி சொன்ன பிள்ளைங்க இங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா நீங்க பக்தியில வளர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அப்பா நம்மளை என்ன பண்றாங்க? கொட்டி தட்டி என்ன பண்றாங்க? வெட்டி வளர்க்குறாங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் நீங்க செய்யணும். நீங்க உங்க பிள்ளை, நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, வித்தியாசமான பேரண்ட்ஸ். காலைல எழுப்பி போட்டு ஜோம் பண்ணுங்கன்னா, ஐயோ பாவங்க பிள்ளைங்க தூங்கிட்டு போறாங்க. இப்ப நீங்க சொல்லுவீங்க தூங்கிட்டு போறாங்க. கரெக்டா வயசு 15க்கும் போது உங்க பிள்ளை என்ன பண்ணும்? ஒரே ஓட்டம் நிச்சயம். அப்புறம் வயிற்றுல வாயில அடிச்சுட்டு ஓடி வருது. ஐயோ பாசமா, ஐயோ பாசையா, இப்படி ஆகி போச்சு ஐயா. எப்படி ஆகி போச்சு? யார் உருவாக்குனது? நீங்க தான். காலையில எழுப்பி குடும்பமா பிள்ளைகளை உட்கார வச்சு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளை எப்படி வளங்க? பக்தியில வளங்க. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைக்கு எத்தனை பேரு என் பின்னாடி, நான் மரிச்சதுக்கு பின்னாடி என் பிள்ளை ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் கிறிஸ்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு யாராவது நம்ம பிள்ளைங்களை வளர்த்திருக்கிறோமா? கை தூக்க பார்க்கலாம். இல்ல. ஏன் பிள்ளைங்க மனசு கஷ்டப்படலாம் நினைக்காதீங்க. பிள்ளைங்க மனசு கஷ்டத்தான் படும்.
பிள்ளைங்க நம்ம நாய் பேயின்னு தான் என்ன பண்ணும், திட்டும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்பட கூட. நீ நாயேன்னு சொன்னாலும் பரவாயில்லை, நீ பேயேன்னு சொன்னாலும் பரவாயில்லை, நான் உன்னை சிக்ஷிக்கத்தான் வேண்டும். தப்பு என்பதை உன்னிடத்தில் நான் பார்த்தேன், நான் நிச்சயம் உன்னை நான் கண்டிஷன் பண்ணாம என்னால இருக்கவே என்ன பண்ண முடியாது. உங்கள் பிள்ளைகளுடைய தப்பை நீங்க பார்த்துட்டு இந்த கண் சாடையா போறது, நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு பாவ வழிய வரைய விரிச்சு கொடுக்கறது, இதையெல்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா ஐயோ பாவி, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கே துரோகிங்க. நீங்க யாரு? பரலோக ராஜ்யத்துக்கே துரோகிங்க. பாவத்தை தயவு செய்து என்ன பண்ணது செய்யாது. தேவ பக்தி உள்ள குடும்பத்தை உருவாக்கும்படித்தான் வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை பெற்றோர் மற்றும் எத்தனை பிள்ளைகள் தவறும் பொழுது, என்ன பிள்ளைய மட்டும் இந்த சத்தியத்தில் நடத்தி இருந்தா இப்படி தவறி போயிருக்காது, நான் மட்டும் இந்த சத்தியத்தை அறிஞ்சிருந்தேன்னா இப்படி தவறி போயிருக்க மாட்டேன்னு எத்தனை பேர் வருத்தப்படுறோம். ஹல்லேலூயா. சத்தியம் தெரியாம முன்னாடி நான் இப்படி போயிட்டேன், இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே நான் அப்படி போக மாட்டேன், இனிமே என் பிள்ளைய நான் அப்படி விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை நாம பக்தியா நடத்திடணும். குடும்பத்தை எப்படி நடத்தணும்? பக்தியா நடத்திடணும் அப்படின்னு யாராவது விரும்புறீங்களா? என் பிள்ளைங்களை, என் குடும்பத்தை நான் பக்தியா நடத்திடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நீங்க எடுக்கக்கூடிய சிரம் அதிகம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த வேலையினுடைய பளு அதிகம், ஆனா அது மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை யாரும் வீட்டுல பாராட்டு விழாவெல்லாம் வைக்க மாட்டாங்க. நம்ம செத்தனைக்கு அடக்கணைக்கு 2 கண்ணீரை விட்டு அம்மா செத்து போச்சுங்க, எங்களை எப்படி வளர்த்தாங்கன்னு ஒரு பாட்டு மட்டும் பாடி கண்ணீரை விட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் நமக்கு நடக்கும். இதுக்காக போய் நான் இப்படி கஷ்டப்படணுமா நீங்க நினைக்க கூடாது. அவன் அழுதாலும் சரி, நமக்கு பாராட்டு விழா வச்சாலும் சரி, அவன் வைக்காமலே நம்மளை பெட்டிய வேன் ஏத்தினாலும் சரி, என்ன பண்ணணும்? பக்தியா பிள்ளைகளை வளர்த்திடணும். நம்ம பிள்ளைகளை நாம் வளர்க்காமல், நம் பிள்ளைகளை நாம் போதிக்காமல், நம்முடைய பிள்ளைக்கு யார் போதிப்பா? ஒரு பிள்ளை பிறந்ததுன்னா அதுக்கு முதல் ஆசான் யார்? முதல் ஆசான் யார்? பெற்றோர். உங்களுக்கு முதல் ஆசிரியர் யார்? பெற்றோர். பெற்றோரா இருந்து நீங்கள் உங்க பிள்ளைக்கு என்ன கற்றுக் கொடுத்தீர்கள் என்பதை நீங்களே யோசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிள்ளை இப்பதான், முதல்ல 6 வயசுல ஸ்கூல் போச்சு, இப்ப 2.5 3 வயசுல கொண்டு ஸ்கூல்ல தள்ளிடுறாங்க. 3 வயது வரையிலும் அந்த குழந்தை அந்த தாயையும் அந்த தகப்பனையும் பார்த்துதான் நட பழகும், உட பழகும், பேச்சு பழகும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு முதல் ஆசான். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைகளை பக்தியாய் வளர்ப்பதற்கு நீங்க யாரும் முயற்சி எடுக்கலங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எப்படி நம்ம பக்திய நம்ம வளர்ந்தா தான் நம்ம பிள்ளைய பக்தியா வளரும். 4 மணிக்கு ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னா 4 மணியா ஜெபமா, 4 மணியா ஜெபமா அப்படி ஒரு, ஏன்னா நமக்கு 4 மணி எப்ப எங்க இருப்போம்? 4 மணி எங்க இருப்போம்? ஆமா, 3ஆம் வானத்துல இருப்போம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு சூரிய உதயமாகி 8 மணிக்கு தான் எந்திரிக்கவே செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பக்கம் நிறைய பேர் 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருக்காங்க, இந்த பக்கம் நிறைய பேர் 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படி நம்ம பிள்ளைகளை பக்தியாய் வளர்ப்பது? ஆனால் தேவன் நமக்கு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்ததின் நோக்கமே தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. எல்லாரும் சொல்லுங்க, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும். நமக்கு தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்ததின் முதலாவது நோக்கம் என்ன? தேவ பக்தியுள்ள சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெருடுனா எப்படி வாசிக்கலாம்? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. எது எது? தேவ பக்தி. எல்லாரும் ஓகே சொல்லுங்க. எது எது பிரயோஜனம் உள்ளது?
தேவ பக்தி. நல்லா சத்தமா சொல்லுங்க, எது பிரயோஜனம் உள்ளது? தேவ பக்தி. இப்ப இந்த தேவ பக்தி தான் இந்த ஜீவனுக்கும் இனி வரும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையை, ஒரு பையனை, ஒரு பெண் பிள்ளைய நீங்க பக்தியா வளர்த்துட்டீங்கன்னா, இந்த பாட்டு வரி பாருங்க, நம்ம இன்னைக்கு பாடின இந்த பாட்டு வரிய நான் ஒரு வாக்கியமா ஒரு நாள் வாசிச்சேன். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வேத ஆசிரியர் எழுதுறார், இப்போ எங்க பையன் உருவாகிறதுக்கு முன்ன என் பையன் எப்படி நான் வளர்ப்பேன் என்பதை என்னுடைய 20வது வயதிலேயே நான் கற்றுக்கொண்டு வருகிறேன். நான் எப்படி பிள்ளைய வளர்ப்பேன் என்பதை நான் வாலிப பிள்ளையா இருக்கும் பொழுதே எனக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய குணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கணும். அப்பதான் உங்க பிள்ளைக்கு என்ன பண்ணும்? கற்றுக் கொடுக்கும். பேர பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் 20 வயதாக இருக்கும் பொழுதே உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற பாடத்தை நீங்கள் கற்றுவிட்டீர்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம என்னத்தை வாலிப வயதிலே நாம் கற்றுக்கொண்டேனோ அதைத்தான் என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? கற்றுக் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதனால்தான் வாலிப பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அதை ஒழுங்காக வாழ வேண்டும், ஒழுங்கும் கிரமமாய் வாழ வேண்டும், பக்தியாய் வாழ வேண்டும். வாலிப பிள்ளைகள் காலையில எழும்பி ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகள் காலையில எழும்பி வீடுகளிலே ஜெபம் நடத்த வேண்டும். குடும்பமா உட்கார்ந்து அந்த ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ள செய்யணும். செய்வேன்னு சொல்றவங்களாம் ஹல்லேலூயா. நீங்க பாடுறது என்னமோ ஒரு பாட்டா தான் இருக்கு, நீங்க வாசிக்கிறது என்னமோ ஒரு அதிகாரமா தான் இருக்கு, நீங்க ஜெபிக்கிறது என்னமோ ஒரு 10 நிமிஷமா தான் இருக்கு. ஆனால் நீங்கள் அதைவே ரெகுலராய் செய்யும் பொழுது உங்கள் வீடுகளிலே தேவ பிரசன்னம் இறங்கும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை பக்தி பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. நம்முடைய பக்தி காலையில பெய்யற பனி மாதிரி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. காலையில பெய்யற பனி என்ன பண்ணுங்க? வெயில் வந்தோடனே உருகி போயிடும். அப்படி இருக்க கூடாது. நம்முடைய பக்தி ஒரு நாளும் கால சூழ்நிலைகளினாலே உருகி போய் விடுகிறதாய், மாறி போய் விடுகிறதாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பக்தி நம்ம பிள்ளைய பிடிக்கும், நம்ம பிள்ளையோட பக்தி பிள்ளையோட பிள்ளைய பிடிக்கும். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, விளையும் பயிர் முளையிலேயே தெரியுது பாரு, இவன் நல்ல எதிர்காலம் இப்படி வருவான், இவன் இப்படிதான் வருவான். சபைக்கு போனோன்னே எங்க பாசம் சொல்லுவாங்க, நீ நல்லா வருவ. என்ன எப்படி வருவ? நல்லா வருவ. உங்களுக்குள்ள அந்த வெளிப்பாட்டை நாங்க பாக்குறோம், உங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை நாங்க என்ன பண்றோம்? பாக்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நாங்க பாக்கணும். வாலிப பிள்ளைகளுக்குள்ள நீங்க அப்படி உருவாக்கணும். வீடுகளில் எல்லாருக்கும் நாங்களே போதகராய், நாங்களே தாய் தகப்பனாய் இருக்க முடியாது. உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் பக்தி உள்ளவர்களாக உங்க பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? வளர்த்து எடுக்கணும். அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வேதம் தெரிஞ்சிருக்கணும், வேதத்தை நீங்க படிக்கணும், வேதம் என்ன சொல்லுகிறதுங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் அது என்னதான்? பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவ பக்தி என்பது சரீர முயற்சி மட்டுமல்ல. இப்ப சரீர முயற்சினா நம்ம பாருங்க, இந்த உலகத்துல ஒரு பரிசை வாங்க வேண்டும் என்றால் ஓட்டப்பந்தயக்காரன் தினமும் என்ன பண்ணுவான்? கிரவுண்ட்ல போய் ஓடுவான். ஹல்லேலூயா. தினமும் கிரவுண்ட்ல போய் ஓடுறீங்களா? தொப்பைய குறைக்க ஓடுறீங்க. மற்றபடி நான் என் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், இல்ல நான் எப்படி வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நான் ஒரு நடைப்பயிற்சி பண்றேன்னா நானே பண்றது இல்லை, நான் உங்களையெல்லாம் குறை சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஆனா ஒரு ஓட்டப்பந்தய வீரன் தன்னுடைய பரிசை பெறுவதற்கு அவன் என்ன பண்ணணும்? பயிற்சி எடுக்கணும். இல்ல, உசேன் போல்ட் அவர் தானே இதுவரையிலும் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை யாருமே இன்னும் முறியடிக்கிறார். எத்தனை செகண்ட்ல ஓடி முடிக்கிறாரு? 58 செகண்ட்ஸ்ல 100 மீட்டரே வருது. என்ன பண்றாரு? கடந்து போற. அவர் வாங்குற பரிசு சிறுசா இருக்கலாம்,
ஆனால் அவர் அதற்கு எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிக்கான கால அவகாசம் பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. கால அவகாசம் பெருசு. அல்லேலூயா. தேவ பக்தி என்பதும் அப்படித்தான். ஒரே நாள்ல உங்களுக்கு பக்தி முத்தி அடைஞ்சிடாது. நீங்களும் நீண்ட காலம் உங்கள் பக்தியை காத்துக்கொண்டு 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 வாழும் பொழுது மட்டும்தான் உங்கள் பக்தி என்னவடையும், முத்தி அடையும். உங்கள் சந்ததி அதை பார்க்கும், உங்கள் பிள்ளைகள் அதை பார்ப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பாட்டி இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, எங்க பாட்டி இப்படி வேதத்தை வாசிப்பாங்க, எங்க பாட்டி இப்படி டீச் பண்ணுவாங்க, எங்க பாட்டி இப்படி பாடுவாங்க, எங்க தாத்தா இப்படி பாடுவாங்க அப்படிங்கறத அந்த பிள்ளை என்ன பண்ணும், பார்க்கும். அப்போ சரீர முயற்சி என்பது, ஓட்டப்பந்தய வீரன் பந்தயச்சால ஓடி ஓட்ட பரிசை பெறுவதற்கு அவனே சரீர முயற்சி எடுக்கிறானா, ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிற நாம எவ்வளவு முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா வந்துருமா பக்தி? வந்துருமாங்க. உசேன் போல்ட் 9.58 செகண்ட்ஸ்ல அந்த 100 மீட்டர் கடக்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு நாள் ட்ரெயின் பண்ணிருப்பாரு? அல்லேலூயா. எத்தனை மணி நேரங்கள் தன்னை என்ன பண்ணிருப்பாரு? ட்ரெயின் பண்ணிருப்பாரு. அல்லேலூயா. அப்ப ஒரு தேவ பக்தி என்பதை தேவன் நம்மிடத்தில் இருந்து சந்ததிகளுக்கு கொண்டு போகணும்னா நம்மளும் சரீர முயற்சி இல்ல, ஆவிக்குரிய முயற்சி என்ன பண்ணணும், எடுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 இதை நம்ம வாசிச்சோம்னா அங்க அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு ஓட்டப்பந்தயத்தினுடைய வீரனுடைய காரியங்கள் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 25 பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் நிச்சயடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் பரிசு வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க, எனக்காவது ஓட்டப்பந்தயத்துல பிரைஸ் வாங்கி இருக்கிறீங்களா? ஓட்டப்பந்தயத்துல பரிசு வாங்கி இருக்கிறீங்களா? இல்ல ஓடுறதையாவது தயவு செய்து பார்த்து இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஓட்டப்பந்தயத்துல ஒருவன் ஓடி பரிசு வாங்குறானா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருவாங்களா? எல்லாருக்கும் முதல் பரிசா? இல்ல. யாருக்கு முதல் பரிசு? முதல்ல வந்தவனுக்கு தான் என்னது? ஃபர்ஸ்ட் பிரைஸ். அல்லேலூயா. அப்ப முதல்ல வருகிறவன் முதலாவது ஓடி வருவதற்கு அவன் தன் சரீரத்துல என்ன பயிற்சி எடுக்கிறானா 25 சொல்லுது, இச்சை அடக்கமா இருக்கிறான். என்ன அடக்கம்? நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன அடக்கம்? இச்சை அடக்கமா இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு நாளைக்கு ஓடுறான்னா அவன் காலையில சாப்பாட்டு அளவா என்ன பண்ணுவான்? சாப்பிடுவான். நம்மள மாதிரி மூக்கு முட்டை சாப்பிட்டு தூக்க வர முடியாம நெரிச்சிட்டு பிறண்டுட்டு உருண்டுட்டு வடிக்கவே முடியலன்னா நடக்க முடியுதா பாருங்க. அப்ப என்ன எல்லாம் கண்ட்ரோல் இல்லாத சாப்பாடு. சுகரை திங்காத, பல்லு வலிக்குன்னா நல்லா இனிப்பு தின்னுட்டு பல் டாக்டர்கிட்ட போய் பல்ல பிடுங்கி வெளியே போட்டு உட்காந்து இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நமக்கு என்ன இல்ல? இச்சையடக்கம் இல்ல. அப்ப நம்ம பரிசு பெறுகிறவன் தான் வாங்க வேண்டிய அந்த பரிசுக்காக சகல காரியத்திலும் அவன் அடக்கமா இருக்கிறான். எப்படி இருக்கும்? இச்சை அடக்கமா இருக்கும். அப்ப நம்மளும் அப்படிதான் பரலோகத்தை போய் ராஜ்யத்தை பிடிக்கணும், பரிசு வாங்கணும்னா நமக்கும் சில என்ன வேணும்? இச்சை அடக்கம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம இருந்தாதான் தேவ பக்தியான ஒரு முயற்சியை நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தூக்கம் வந்தோன்னு தூங்கிடணும் இல்ல? 3 மணிக்கு தான் நல்லா தூக்கம் வரும், தூங்கிடணும். 4 மணிக்கு எழுப்பாதீங்க, நல்லா தூங்கிடணும். அப்புறம் வேலை சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இப்படி நம்ம எல்லாத்துலயுமே முடியாது, இயலாது, செய்ய மாட்டேன், பார்க்கலாம், அப்புறம் யோசிக்கிறேன், இப்படிதான் சொல்றோம். அல்லேலூயா. நம்ம சரீரத்தை அப்படி என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? ஒட்டுக்க மாட்டேங்கிறோம். கண்ணே விழி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம்.
ஆனா தாவீது சொல்றார், காலைல எந்திரிச்சோன்னே வீணையே விழி, சுரமண்டலமே விழி, அதிகாலை நான் என்ன பண்ணுவேன், விழித்திருப்பேன்னு சங்கீதங்கள் எழுதுற. அவர் என்ன பண்றாருன்னா, அவரு தூங்கி எந்திரிச்சிட்டு அவரு வீணையும் சுரமண்டலத்தையும் பார்த்து என்ன பண்றாரு, விழி விழின்னு எடுத்து மீட்டிக்கிட்டு தேவனை ஆராதிக்கிறார். நம்ம காலைல எந்திரிச்சு விழி, நீங்க இந்த தெபோராலே விழி அப்படி எல்லாம் பைபிள் எழுதி இருக்குது. நம்ம எத்தனை பேர் விழிக்கிறோம்? நல்லா தூங்கும். அப்பதான் வச்சுட்டு நல்லா வரைஞ்சு கட்டிட்டு இழுத்து பட்டிட்டு செவிட்டு காது அப்படி நல்ல ஒரு பஞ்சு அப்படி வச்சுட்டு கூப்பிட்டா கூட கூப்பிட்டியா தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றோம், தூங்குறோம். அல்லேலூயா. இப்படி இருக்கலாமா? இதுதான் இச்சை அடக்கம் இல்லாது. இச்சை அடக்கம் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு அடக்கம் வேணும். கண்ணை அதுக்கு பார்த்து சொல்லணும், கண்ணை பார்த்து சொல்லணும், தூங்காத, அதிக நேரம் தூங்குனீங்கன்னா கருத்தரை வந்து தூங்காத, ஏந்திரி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு. அப்படி நம்ம தான் நம்ம கண்ணை பார்த்து என்ன பண்ணணும், சொல்லணும். உடம்ப பார்த்து நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். அல்லேலூயா. இப்ப நமக்கு இதெல்லாம் செய்யறது இல்லை, இச்சை அடக்கம் இல்லை. ஆனால் பந்தய சாலையில் ஓடுகிறவனுக்கு கூட தன் பந்தயத்தை பெறும்படிக்கு அவனுக்கு என்ன இருக்கிறது, இச்சை அடக்கம் இருக்கிறது. நமக்கு இருக்கா? நமக்கு இருக்கா? பரலோக போற பரலோகவாசி நம்ம எப்படி இருக்கணும், அவனை விட நம்ம ஷார்ப்பா இருக்கணும், மிலிட்டரி ராணுவ மாதிரி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னும் நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ண இன்னும் சோர்ந்து போய் இருக்கிறோம், இன்னும் நமக்கு அதுல ஒரு உற்சாகம் இல்லாம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய அந்த காரியங்களை எல்லாம் பார்ப்பார், பார்த்துதான் நமக்கு என்ன பண்ணுவாரு, அந்த பக்தியை நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப இச்சை அடக்கம் இல்ல. ஆனா பவுல் 27 கடைசிய வசனத்துல சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இது ஓட்டப்பந்தயக்காரன். நம்ம சில நேரம் ஓட்டப்பந்தயத்தை காரணாகி அந்த சரீர முயற்சி மத்தில யுத்த வீரனம் போல நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கு, இருக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் சரீரத்திற்கான முயற்சிகள். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஓட்டப்பந்தயம் போன்றது மட்டுமல்ல, அது ஒரு யுத்த களம் போன்றது. தேவ பக்தியுள்ள வாழ்க்கை என்பது வெறும் ஓட்டப்பந்தயம் போன்றதல்ல, அது யுத்த களம் போன்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. டெய்லி யுத்தம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், டெய்லி யுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீ காலையில யுத்தம் பண்ணினீங்க? அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சிருந்தீங்கன்னா நீங்க யுத்தம் பண்ணிருக்கிறீங்க. டெய்லி இந்த வானமண்டலத்துல பொருளாதார ஆவிக்கு என்ன பண்ணிருக்கணும், நீங்க அம்பு எரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. நீங்க சோத்திரம் சொல்ல சொல்ல, அல்லேலூயா சொல்ல சொல்ல, தேவன் பரிசுத்தர் என்று சொல்ல சொல்ல எல்லா அந்தகாரமும் என்ன பண்ணும், நடுக்கும். அதை நீங்க டெய்லி செய்யணும். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணும், தினமும் அவன் அக்கினி ஆஸ்திரத்தை எரியறானோ இல்லையோ, நமக்கு அதுக்கு முன்னாடி தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம வான மண்டலத்துக்கு விரோதமா என்ன பண்ணணும், அம்பு எரியணும். அல்லேலூயா. டெய்லி நம்ம யுத்தம் பண்ணணும், யுத்த காலம். அல்லேலூயா. ஆவிக்குரிய பயிற்சி நம்ம கிட்ட இருக்கணும். தினமும் எப்படி சரீர பயிற்சி முக்கியமோ அது போல நம்ம இடத்துல ஆவிக்குரிய பயிற்சி நம்ம கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய பயிற்சி நமக்கு என்னது, அவசியம். அல்லேலூயா. சரீர பயிற்சி சரீரத்துக்கான என்ன தரும், ஆரோக்கியத்தையும் பலனையும் தரும். ஆனா ஆவிக்குரிய பயிற்சி தான் நமக்கு தேவ பக்தியை தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஓங்கி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய பயிற்சியை நம்ம செய்யணும். அததான் 1 தீமோத்தேயு 4 பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. 1 தீமோத்தேயு 4:12 நீங்க வாசிச்சீங்கன்னா தீமோத்தேயுக்கு பவுல் ஆலோசனையாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம அங்க வாசிக்கிறோம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாயிரு. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய பயிற்சி நம்ம செய்யணும்னா அங்க எத்தனை விதமான காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது பாருங்க. வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும். அல்லேலூயா. 6 விதமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தேவ பக்திக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா நமக்கு? அல்லேலூயா. நம்ம தேவ பக்தியா இருக்கிறோம்னா இந்த 6 விதமான காரியமும் எங்க இருக்கணும், நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு 1.5 மட்டும் தான் பார்த்து நம்ம முடிக்க போறோம்.
முதலாவது வார்த்தையிலும். என்னது? வார்த்தையிலும். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையில நம்ம எப்படி இருக்கும்? நம்ம பக்தி வார்த்தையில இருக்கா? நம்ம செக் பண்ணிடலாம். இன்னைக்கு மீதமுள்ள நாட்கள்ல கர்த்தருக்கு சித்தமான வரும் நாட்கள் நம்ம நினைப்போம். நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? வாசிங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. மத்தேயு 12:36. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று உங்கள் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவ பக்திய நம்முடைய வார்த்தையில காமிக்கணும். எப்படி அப்படின்னா, நம்முடைய வார்த்தைக்கு என்ன உண்டு அப்படின்னு சொன்னா, பாருங்க இங்க வசனம் சொல்லுகிறது, வீணான காரியத்தையும் நம்ம பேசிடுவோமா. வீணாய் நாம் பேசின வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. யாரெல்லாம் பக்கத்து வீட்டுல போய் வெட்டி நாயம் பேசுறீங்க? எங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு நேரம் இல்லைங்க, அட்டு வீட்டுல போய் வெட்டி நாயம் பேச சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உண்மையுமே குட் பாய் அண்ட் குட் கேர்ள் இல்ல, நீங்க ஜென்னினான ஜென்டில் அண்ட் உமன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்கணும். நம்ம போய் சிலெல்லாம் சொல்லுவாங்க, நேரம் போகல போர் அடிக்குது அப்படின்னு போய் அடுத்து விட்டு நியாயம் பேசுறது. இப்ப ரொம்ப லேட்டஸ்டா இப்பெல்லாம் போர் அடிக்குது அப்படின்னா போனை போட்டு காதுல வச்சுக்கிறது. போர் அடிச்சிச்சு, சும்மா உன்கிட்ட பேசலான்னு போன் போட்டு அப்படின்னு என்ன பண்றது? தேவையில்லாத ஊர் உலக நாயெல்லாம் எதுல பேசுறது? போன்ல. இது மட்டும் பாவம் இல்லையான்னு கேக்குறேன், இது மட்டும் வீண் வார்த்தை இல்லையான்னு நான் கேட்கிறேன். அல்லேலூயா. ஒரு தேவ பக்தியா இருக்கிற பிள்ளை வீண் வார்த்தைக்கு தன்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம காத்து கொண்டா அப்ப நியாய தீர்ப்புனால நம்ம தப்பிச்சிருவோம். எப்ப தப்பிச்சிருவோம்? நியாய தீர்ப்புனால நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பிச்சிருவோம். என்னன்னா, நம்ம வார்த்தையே நம்மளை குற்றவாளியாகவும் தீர்க்கும், வார்த்தையே நம்மளை நீதிமானாகவும் தீர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வார்த்தையை நம்ம ரொம்ப கவனமா என்ன பண்ணணும்? பேசணும். ஒரு தேவ பக்தி உள்ள குடும்பத்துல நம்ம வளவள தொலைதலன்னு பேசுறதுனால நம்மளை யாரும் என்ன பண்றதுல மதிக்கிறது இல்லை. சிலர் போன் வருதுன்னு வைங்களேன், அந்த நம்பரை பத்தோன்னு அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்? சைலண்ட்ல போட்டு அப்படியே பிளாக்ல போட்டு அப்படியே மறந்துடுவோம். ஏன்னா அவங்க எடுத்தாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க? போன வைக்கவே மாட்டாங்க. நம்ம எங்க போனோம் அவசரமா கிளம்பிட்டு இருப்போம், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? போன வைக்கவே மாட்டாங்க. இதுக்கு இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு தான் பார்ப்பாங்க. அதனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம கிட்ட என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட். சரி, ஓகே அப்படின்னு கட் பண்ணிடுறோம். என்ன பண்ணோம்? அவங்க சொல்லி முடிக்கிறது கூட நம்ம கட் பண்ணிடுறோம். இது ரொம்ப நல்ல பழக்கம். ஜென்ஸ் கிட்ட வேலை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏங்க அதை வாங்கிட்டு வாங்க, மறந்துட்டேன் ஏங்க அடுத்து அப்படிங்கிறதுக்குள்ள அங்க என்ன ஆயிரும்? போனு கட் ஆயிரும். அட நூறு சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள போன் என்ன பண்ணிட்டாரு? கட் பண்ணிட்டாரு. இப்படி இருக்கணும். ஆனா அதெல்லாம் நம்ம புருஷன்மார் மனைவி மார்கிட்ட மட்டும்தான் டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. மத்தவங்க எல்லாம் அந்த போன் நீட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம போன் பண்ணா வேற என்கேஜாவே இருக்கும். அடுத்தானே எப்படி தெரியல எனக்கு. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால் நம்முடைய தேவ பக்தி வார்த்தையிலும் ஜாக்கிரதையாய் நாம் இருந்து கவனமா இருந்து நம்முடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இயேசு அப்படி சொல்ற பாருங்க, வார்த்தைகள் நம்மளை தீட்டுப்படுத்தும். தேவ பக்தியா இருக்கிற நாம் வார்த்தைகளை கவனமா பேசணும், அது நம்மளை தீட்டுப்படுத்தும். மத்தேயு 15:11 வாசிச்சோம்னு சொன்னா, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஏன் அப்படின்னா 18வது வசனம் சொல்லுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அல்லேலூயா, ஆமென். எங்க இருந்து புறப்பட்டு வருதா? சத்தமா சொல்லுங்க. நம்ம பேசுற பேச்சு எங்க இருந்து வருது? ஹார்ட்ல இருந்து வருது, உள்ள இருந்து வருது. சரி, வாய்க்குள்ள போறதெல்லாம் எங்க இருந்து போகுது? தட்டுல இருந்து போகுது. அல்லேலூயா. தட்டுல இருந்து என்ன பண்ணுது? நான் எடுத்து எடுத்து சாப்பிடுறேன். அதனால அது என்ன பண்ணாது? நம்மள தீட்டுப்படுது. ஆனா உள்ள இருந்து, வாயில இருந்து வர்றது எங்க இருந்து வருது? இருதயத்தில இருந்து வருது. அது என்ன செய்யும்? மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். 19வது வசனம் பாருங்க. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். வாயிலிருந்து இப்ப என்ன வருது பாத்தீங்களா? இதெல்லாம் எங்க இருந்து வருதா? இருதயத்திலிருந்து. என்னென்ன வருது இருதயத்திலிருந்து? பொல்லாத சிந்தனை, கொலை பாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வார்த்தைகள் பாத்தீங்களா? கவனிக்கணும். இது என்ன பண்ணும்? நம்மள தீட்டுப்படுத்தும். தேவ பக்தியா இருக்கிறேன்னு சொல்லுகிறேன்னா நம்முடைய வார்த்தைகளின் மேல நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கும். சொன்னாங்க 10 நிமிஷம் பேசினா போதும், அவன் மென்டல், அவனுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவன் மென்டல் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் எங்க சிறைப்பட்டு இருக்கான், எதனால சிறைப்பட்டு இருக்கான், எதனால அடிமையாக்கப்பட்டு இருக்கான், எதுல அவன் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறான், எதை அவன் தேடிக்கொண்டு இருக்கிறான், எல்லாத்தையும் அவன் பேசுற பேச்சிலேயே என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா இதுலயும் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான ஆட்கள் இருக்காங்க. பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன இருக்காது? சம்மதமே இருக்காது. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, நான் அதை சாதிச்சிடுவேன், இதை வாழ்ந்துடுவேன், இதை செஞ்சிடுவேன், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க வாழவே இல்ல. பேசுறதெல்லாம் பொய். பேச்சிலே, அதையும் பேச்சிலே என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை வாயின் வார்த்தை என்ன பண்ணுகிறது? தீட்டுப்படுத்துகிறது. கவனமா இருக்கணும். யாக்கோபு தன்னுடைய நிருபங்கள்ல, தன்னுடைய நிருபத்துல ஒரு அதிகாரத்தையே இந்த வாய்க்கு ஒதுக்கிட்டார். 3ஆம் அதிகாரத்தையே என்ன பண்ணிட்டாரு? இந்த வாய்க்கு, நாக்குக்கு ஒதுக்கிட்டார். அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டுல ஞான வார்த்தைகளை படிக்கணும்னா நீதிமொழிகளை போய் படிக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒரு நீதிமொழிகள் இருக்குதுன்னா அது யாக்கோபின் நிருபம். அல்லேலூயா. அவரு தன்னுடைய 3ஆம் அதிகாரத்துல அழகா எழுதி இருக்கிறாரு. யாக்கோபு 3 வாசிங்க. 4வது வசனம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக ஆக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷர் பாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத கொள்ளாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. பாருங்க, ஒரு பெரிய கப்பலை ஒரு சிறிய சுக்கான் திருப்பி நடத்துகிறது போல. நீங்க கப்பலு சுக்கான்னா தெரியாது,
அவரு யாக்கோபு ஏன் கப்பலும் சுப்பான்னு எழுதி இருந்தாருன்னா, அன்னைக்கு யாக்கோபு, பேதுரு, யோவான் இவங்களுக்கு எல்லாம் என்னதான் தெரியும்? மீன் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு என்ன தெரியும்? போட்டும் துடுப்பும் தான் தெரியும். ஹல்லேலூயா. அதனால கப்பலும் சுக்கான வச்சு எழுதின. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவு பெரிய பஸ் ஒரு லாரியா இருந்தாலும் அது சின்ன ஸ்டேரிங் ஆல் என்ன பண்ணப்படுகிறது? திருப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையின் ஆயிலை எது திருப்புகிறது என்றால் நாக்கு. என்னது? எது? நாவு. ஹல்லேலூயா. ஆமா, இந்த நாவு பொல்லாங்குள்ளது. சொல்லுங்க, இந்த நாவு வந்து அடங்காது. ஆயில் சக்கரத்தையே கொளுத்திடும். தீ வச்சிருக்கிறாங்க நெருப்புக்குள்ளே. எதுக்குல? நாக்குல என்ன வச்சிருக்கிறாரு? தீ. நாக்குல என்ன இருக்குது? தீ இருக்குது. பத்த வச்சு விட்டுருவாங்க. சொல்றேன்ல, நான் கொளுத்தி போட்டு வந்துட்டேன், அது எரிஞ்சிட்டு இருக்குது. நீ அங்க கொளுத்தி போட்டுட்டு வந்தீங்கன்னா நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உன் வீடு கொளுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நீ பாத்துக்கிட்டு இருக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊரா வீட்டுக்கு தீ வச்சினா உன் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, இந்த கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தும் கடுங்காற்றினால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயவம். கொஞ்சம் தான் நாக்கு வந்து இருக்கிறதே தெரியாது. இந்த நாக்குடைய பிரச்சனை என்னன்னா, அதுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அதனால இதுக்கு ரொம்ப கொழுப்பு இருக்குது. எதுக்கு? நாக்குக்கு. இந்த நாக்க வாயில பேசுற இந்த நாக்க வச்சு நல்லா பேசிட்டு வந்துருவோம். அவன் வந்த உடனே சொல்லுவான், எவ்வளவு வார்த்தை பேசுறா பார், வள்ள உடைச்சிருவேன் கழுது அப்படிமா. பேசினது எது? உடைக்கிறது எது? பல்லு. பேசினது எது? நாக்கு. உதவாங்கிறது எது? பல்லு. அதனால இதுக்கு கொஞ்சம் என்ன கிடையாதுன்னா, பயம் கிடையாது. எதுக்கு? நாக்கு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறது. ஏன்னா இது பேசிட்டு உள்ள என்ன பண்ணும்? கம்முன்னு உட்காந்துக்கும். அதுக்கு வெளியில கேட்டு மாதிரி இந்த பல்லு இருக்கா, இதுக்கு ரொம்ப துணிச்சல். அடி வந்தா முதல்ல நீ தான் வாங்குவ பல்ல, நானா வாங்க போறேன் அப்படின்னு பேசிட்டு என்ன பண்ண? உள்ள உட்காந்து மாய முடிட்டு கம்முன்னு உட்காந்து. பல்ல உடைக்கிறாமா, தாடைய உடைக்கிறாமா, திட்டு வாங்கினவன். இப்ப பாருங்க, இந்த நாவானது மிக மோசமானது. ஆனால் இந்த நாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, 9வது வசனம் பாருங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். அப்ப துதித்தலும் சபித்தலும் எங்கிருந்து புறப்படுகிறது? நாவிலிருந்து புறப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? குடும்பமானவர்ல எல்லாரோட எப்படி இருங்க? சமாதானமா இருங்க. நீங்க ஆசீர்வதிக்காட்டி கூட பரவாயில்ல, சபிக்காம இருங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய நாக்கு என்ன செய்கிறதுனா, நம்முடைய ஆயில் சக்கரத்தை கொளுத்தி போட்டுருது, நம்முடைய ஆயிலையே குறைச்சிருது, நம்முடைய வாழ்க்கையை அது தீட்டுப்படுத்துது நாவு. அதனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. 10வது வசனத்துல துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யாக்கோபின் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 26ல நீங்க வாசிச்சீங்கன்னா, இங்கே அந்த வசனம் மிக அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள வந்தோடனே ஒரே அந்நிய பாஷை பயங்கரமா பேசுவாங்க. வானத்துக்கு பூமிக்கு குதிச்சு ஒரு பயங்கர அந்நிய பாஷை. வெளியே போய் அநியாய பாஷை. காதுல என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. கெட்ட வார்த்தை. பரிசுத்தவான்களுடைய குறித்த இப்படிப்பட்ட சாட்சி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. தேவ பக்தி உள்ள குடும்பத்தை நீங்க கட்டி எழுப்பணும், சந்ததியை உருவாக்கணும்னு தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிற நாம ஒரு நாளும் என்ன பேசக்கூடாது? அநியாய பாஷையை வெளியே போய் பேசக்கூடாது. வாயை முத அடக்கணும், நாவு முத அடக்கணும். வேதம் சொல்லுகிறது, தன் இருதயத்தை வஞ்சித்து தன்
தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீண். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. எவ்வளவு நம்ம கஷ்டப்படுகிறவங்களா, வேதனை அனுபவிக்கிறவங்களா இருந்தாலும் தீமையான வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம இந்த காரியங்கள்ல நம்ம கவனம் செலுத்தல அப்படின்னா பக்தி வீணா போயிடும். நம்ம பக்தி என்ன ஆயிடும், வீண். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, மரணமும் ஜீவனும் இந்த நாக்குல தான் வச்சிருக்கிறார், இந்த வார்த்தையில தான் வச்சிருக்கிறார். நீதிமொழிகள் 18:21 பாருங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நம் எண்ணத்தை நம் வாயில அறிக்கை பண்ணுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம நல்ல காரியங்களை என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் இதை உயர்த்துவார், கர்த்தர் கனம் பண்ணுவார், காப்பாற்றுவார், நன்மை செய்வார் என்று நாம் தேவனை குறித்த நல்ல காரியங்களை பேச வேண்டும். ஆதியாகமம் 30:1 ராகேல் அம்மா சொல்றாங்க, எனக்கு பிள்ளை கொடும், இல்லையே சாகிறேன். யாக்கோபை பார்த்து இந்த அம்மா வம்பு பண்ணுது. ராகேல் என்ன சொல்றாங்க, எனக்கு பிள்ளை கொடும், இல்லையே சாகிறேன். சொன்ன மாதிரியே பெஞ்சமின் பறக்கும் போது ராகேல் அம்மா என்ன பண்ணிச்சு, செத்து போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அறியாம சில காரியங்களை அறிக்கை பண்றோம். செய்தி எழுதும் போது நான் ஒரு காரியத்தை உணர்ந்தேன். அடிக்கடி நான் செத்துருவேன், நான் செத்துருவேன்னு யாராவது வீட்டுல யாரையாவது மிரட்டினீங்கன்னா தயவு செய்து உங்க வாயை முதல்ல என்ன பண்ணுங்க, கழுவுங்க. அப்படி என்ன பண்ணாதீங்க, யாரையும் சொல்லி மிரட்டி நீங்க என்ன பண்ணக்கூடாது, வீட்டுல வாயில அறிக்கை பண்ண பண்ணல நான் செத்துருவேன், இதை செய்யல நான் செத்துருவேன், இது நீங்க கொடுக்கலன்னா நான் செத்துருவேன், அப்புறம் நான் எங்கேயாவது வீட்டை விட்டு ஓடிடுவேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ண இந்த முட்டாட்டம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நீங்க என்ன பேசுனீங்களோ அதுவே உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும், சம்பவிக்கும். உங்க வாழ்க்கையில சம்பவிச்சதுக்கு அப்புறம் நினைப்பீங்க, ஏன் நமக்கு இது சம்பவிச்சிச்சு அப்படின்னா, ஆண்டவர் சொல்வார், நீதான் வாயில அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்திய, அதனாலதான் என்ன பண்ணுச்சு, உனக்கு இது சம்பவிச்சிச்சு. அப்ப நீங்க என்ன செய்யணும், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறபடினால் நல் வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். அப்பதான் நம்ம பக்தி உள்ளவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பக்தி இல்லைன்னா தான் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம். நம்ம பக்தி உள்ளவங்கன்னா நம்ம அப்படி பேசக்கூடாது. ராகேல் அதை செய்தாங்க. பாருங்க, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். ஆதியாகமம் 30:1 அதே போல 35:17 இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பிரசவிக்கும் போது, ராகேல் பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருந்ததுனால் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றார். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, செத்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா சாகும் போது கூட நல்ல அறிக்கை பண்ணலங்க, நல்ல அறிக்கை பண்ணல. ராகேல் சாகும் போது கூட அந்த பையனுக்கு நல்ல பேரு வைக்கல. கடைசி 2வது பிறந்த பையனுக்கு என்ன பேரு, ராகேலுடைய 2வது பையனுக்கு என்ன பேரு, பென்யமீன். அல்லேலூயா. பெனானின்னு அந்த அம்மா பேரு வச்சுச்சு. அப்படின்னா என்ன, துக்கத்தின் மகன். என்ன மகன், துக்கத்தின் மகன் பேரு வச்சுச்சு. யாருக்கு, இளைய மகனுக்கு. அல்லேலூயா. பெனானின்னு பேரு வச்சுச்சு. ஆனா அந்த அம்மா வச்ச பேரு தப்புன்னு யாக்கோபு திரும்பவும் அந்த பேரை மாத்தி பென்யமீன் அப்படின்னு பேரு வச்சார். அல்லேலூயா. அப்படின்னா வலதுகரத்தின் மகன் என்று அர்த்தம். அல்லேலூயா. என்ன அர்த்தம், வலதுகரத்தின் மகன் என்று அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா தப்பாவே பேசுச்சு, தப்பாவே மகனுக்கு பேரு வச்சுச்சு. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில நல்ல காரியங்களை நீங்க அறிக்கை பண்ணணும். சிலர் அவிசுவாசமாவே பேசுவாங்க. நான் அவங்க பேசும்போதே கணிச்சிருவேன், நீங்க அவிசுவாசத்துலதான் இருக்கிறீங்க, நீங்க பின்மாற்றத்துல தான் இருக்கிறீங்க. அதை உங்க பேச்சே வெளிப்படுத்துது, தயவுசெய்து மனம் திரும்பிடுங்கன்னு நான் டைரக்டாவே சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க யார் யாரையோ சாக்கு சொல்லுவாங்க. எதுக்கு, விசுவாசத்தை பிடிச்சி நிக்கிறதுக்கு. உனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லு, நீ ஏன் ஊரை சொல்ற. அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் இருக்குங்கிறத உன் வாய் சொல்லும். நீ எதையும் சொல்ல வேண்டியதில்லை, உன் வாயை என்ன பண்ணும், சொல்லும். அல்லேலூயா. நம்முடைய வாயில ஜீவனும், நம்முடைய நாக்குல ஜீவனும், வார்த்தையில ஜீவனும் மரணமும் என்ன பண்ணிருக்கார், கர்த்தர் கொடுத்திருக்கார்.
காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? நல்ல அறிக்கை பண்ணுகிறவங்களா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இந்த ராகேலுடைய சந்ததியில தான் பாருங்க, நம்ம நினைக்கிறோம் இந்த பெஞ்சமின் பறக்காட்டி தான் என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா பெஞ்சமினை பெற்றெடுத்துட்டு என்ன பண்ணிடுச்சு? செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, பழைய ஏற்பாட்டுல புதுசா ராஜா அப்படிங்கிற ஒரு முதல் ராஜாவை பெற்றெடுத்த கோத்திரம் எதுனா பெஞ்சமின் கோத்திரம். அல்லேலூயா. இந்த ராகேல் தரிசனம் இல்லாம இப்படி பேசி செத்து போச்சு. ஆனா ராகேல் பெற்றெடுத்த அந்த பெஞ்சமின் மேல தேவன் என்ன வச்சிருந்தாரு? தரிசனம் வச்சிருந்தாரு. அல்லேலூயா. இஸ்ரவேலின் முதல் ராஜா யாரு? சவுல். அது பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா 14 நிருபங்களை எழுதின இந்த பவுல் யார் அப்படின்னா பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம தான் நஷ்டப்பட்டு போவோம் பேசி. ஆனா நம்ம சந்ததிகளுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னா வாக்குத்தத்தம் என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்கிறார். இந்த அம்மா இன்னும் கொஞ்சம் பக்தியா இருந்திருந்தா இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு ஆதரவா இருந்திருக்கும். அல்லேலூயா. பேசி பேசியே செத்து போச்சு. ஒருவேளை அவிசுவாசமா பேசினதுனால யோசேப்பு வாழ்க்கையும் பெஞ்சமின் வாழ்க்கையிலும் எங்கேயாவது அவிசுவாசத்தை நீ விதைச்சிடுவையாகேல் அப்படின்னு எடுத்துட்டாரோ என்னமோ கரெக்டா தெரியாது. அதனால நீங்க ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில அவிசுவாசமான காரியத்தை செய்யாதீங்க, அவிசுவாசமான காரியத்தை பேசாதீங்க. உங்கள் தேவ பக்தியை நீங்க கெடுத்து கொள்ளாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தத்தை கெடுக்கும் வார்த்தையை நீங்க பேசக்கூடாது. அதுதான் எபேசியர் 4:29 வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வார்த்தை பேசணும்? பிரயோஜனமான வார்த்தைகளை பேச வேண்டும். அப்பதான் நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா பரிசுத்தம். நீங்கள் 1 கொரிந்தியர் 15:33 பாருங்க. மேலும் மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை நாங்க பேசுறது இல்லைங்க, மெசேஜ் பண்றோங்க. நாங்க பேசுறது இல்லைங்க, என்ன பண்றோங்க? அந்த மெசேஜ படிச்சு பார்த்தா நம்மளே காரி தோணு என்ன பண்ணிடுவோம்? சொல்லிடுவோம். நீங்க பேசினாலும் ஒண்ணுதான், மெசேஜ் பண்ணினாலும் ஒண்ணுதான். ஆகாத சம்பாஷணை, ஆகாத பேச்சு, உங்க பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்கிற ஆகாத பேச்சு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க? பேசாதீங்க. செல்போன்ல மெசேஜ் பண்ண, வீடியோ எடுத்து அதுவும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு நீங்க மத்தவங்களுக்கு அனுப்பாதீங்க. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் உங்க பரிசுத்தத்தை என்ன பண்ணிவிடும்? கெடுத்து விடும். யாராவது இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னா நீங்க இந்த செய்தியை கேட்கிற நீங்க மனம் திருப்பீங்க. உங்க பரிசுத்தத்தை கெடுக்கிற பேச்சை யாரிடத்துல என்ன பண்ணாதீங்க? நீங்க ஆரம்பிக்கிற இந்த சின்ன பேச்சு உங்களை மிகப்பெரிய பாவத்துக்கு நேரா கொண்டு போய் விட்டுடும். அதுதான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். உங்க பரிசுத்தத்தை கெடுத்து போட்டா அதுக்கப்புறம் உங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? சீண்ட மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பரிசுத்தம் இருக்கிற வரலையும் தான் நமக்கு என்னது? மதிப்பு, மரியாதை. கிறிஸ்தவங்களுக்கு நம்ம வாழ்கிற அந்த இல்லத்துல, அவங்க நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்மளுடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன உண்டுன்னா மதிப்பு, மரியாதை. பரிசுத்தம் கெட்டு போச்சுன்னு வைங்களேன், நடமாடுகிற பிணம் ஆயிடுவோம். ரொம்ப கவனமா இருப்போம். ஆகாத சம்பாஷணைகள், நல்லொழுக்கங்களை. இந்த மாதிரியான நம்ம நிலையில யாராவது நம்ம இருப்போம்னா இன்னைக்கு உங்க செல்போன்ல இருக்கிற தேவையில்லாத நபர்களுடைய நம்பரை டெலீட் பண்ணி வெளியேற்றிடுங்க. மெசேஜ் எல்லாம் வெளியேற்றிடுங்க. உங்க வாழ்க்கை வீணா போயிடும். நான் நிறைய நேரம் சொல்லுகிறேன், திருமணம் முடிக்காத தம்பிமார் தங்கைமார்களை விட திருமணம் முடித்த தம்பிமார் தங்கைமார் சகோதர சகோதரிகள் செய்கிற அட்டகாசம் இந்த உலகத்துல ரொம்ப பெருகி வந்துருச்சு. அதனால உங்க பரிசுத்தத்தை நீங்க காத்துங்க. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு, எனக்கு கேரண்டி இருக்கு, எனக்கு லைசன்ஸ் இருக்கு, எனக்கு பாதுகாப்புக்கு என் மனைவி இருக்கான்னு மனைவி மறைவுல பாவம் செய்யாதீங்க. புருஷ மறைவுல நீங்க பாவம் செய்யாதீங்க. எச்சரிக்கிறேன் உங்களை, நான் அன்பா சொல்றேன், கவனமா இருங்க.
புருஷன் எனக்கு இருக்கிறார் என்று புருஷன் மறைவில் பாவம் செய்யாதீர்கள். மனைவி எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி மனைவி மறைவில் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். எல்லா அந்தரங்கமான காரியமும் ஒரு நாள் வெளியரங்கம் ஆகும். நீங்க அனுப்புன செல்போன் மெசேஜ் தூக்கிட்டு ஒருத்தி வருவா வீட்டுக்கு. உன் புருஷன் எனக்கு அனுப்பி இருக்கிற மெசேஜ பாரு, உன் மனைவி எனக்கு அனுப்பி இருக்கிற மெசேஜ பாரு அப்படின்னு தூக்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அன்னைக்கு நீங்க ரொம்ப கேவலப்பட்டு, வெக்கப்பட்டு, துக்கப்பட்டு, அவமானப்பட்டு, மோசமான நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ரொம்ப ரொம்ப கவனம், ரொம்ப 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 கவனம் இந்த விஷயத்துல. இப்படி இல்லைன்னா நம்ம பரிசுத்தம் கெட்டு போயிடும். இப்படி தன் வாழ்க்கையை அழித்து கொண்டவங்க, வீணாக்குனவங்க சூசைட் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்க தள்ளப்படாமல் இருக்க. இதெல்லாம் தாங்க முடியாது. உங்க மனசு சொல்லும், போய் செத்துரு செத்துரு அப்படின்னு சொல்லும். ஏன்னா அந்த பாவம் எல்லா பக்கமும் சூழ்ந்து நிற்கு. எங்க தப்பிக்கிறதுன்னு தெரியாம நம்மள அறியாமலே போய் சூசைட் பண்ணிடுவோம். வேண்டாம். இந்த பொல்லாத பாவம், இந்த பொல்லாத சிந்தனை, இந்த பொல்லாத கிரியை நமக்கு வேண்டாம். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஒழுக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன இல்ல, மதிப்பு இல்ல. தேவ பிள்ளைகளே, நீங்க கவனமா இருங்க. நம்ம மதிப்பு நமக்கு உண்டாகணும்னா இந்த வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். அதே யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. நம்ம மதிப்பு உண்டாகும் வார்த்தைகளை நம்ம பேசணும். 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால், சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஒருவன் சொல் தவறலைன்னா அவன் யாரு? பூரண புருஷன். ஒரு பெண் சொல் தவறலைனால் அவன் பூரண மனைவி. அல்லேலூயா. சொல்ல வார்த்தையை நீங்க என்ன பண்ணக்கூடாது. உங்க புருஷன் உங்களை பார்த்து சொல்லணும், என் மனைவி சொன்ன மாதிரி இருப்பா. உங்க மனைவி உங்களை பார்த்து சொல்லணும், என் புருஷன் சொன்ன மாதிரி இருப்ப. அப்படிங்கறதுல நீங்க சர்டிபிகேட் உங்க வீட்டுல என்ன பண்ணிருக்கணும், நீங்க வாங்கி இருக்கணும். அல்லேலூயா. உலகம் நமக்கு சர்டிபிகேட் தருதோ இல்லையோ, நம்ம வீட்டுல நம்ம கணவன்மார், நம்ம மனைவிமார் நமக்கு என்ன தரணும்? நல்ல சான்றிதழ் நமக்கு தர வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் இங்க வசனம் சொல்லுகிறது, ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷன். சொல் தவறக்கூடாது. சிலர் கடன் வாங்கிட்டு, கடனை நான் அவங்க கொடுக்க மாட்டாங்க தெரியும். ஆனா வாங்கும் போது எப்படி வாங்கும், நாளைக்கு தரேன்னு வாங்குவாங்க. உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்றேன். நீங்க கடன் வாங்கும் போது தயவுசெய்து வாங்கும்போது எப்படி வாங்கணும்னா, எப்படி வாங்கணும் அப்படின்னா, எனக்கு எப்ப முடியுதோ அப்ப தரேன். என் மேல உங்களுக்கு இறக்கம் இருந்தா எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு உதவி செய்யுங்கன்னு தயவுசெய்து என்ன பண்ணுங்க, அப்படி வாங்கிருங்க. நாளைக்கு தரேன், அடுத்த மாசம் தரேன் அப்படி நீங்க டேட் குறிப்பிட்டு டைம் குறிப்பிட்டு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க சிக்கிறீங்க. கடன் வாங்குறது உங்களுக்கு சொல்லி தரேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? அதுக்கு இல்ல, நீங்க சொல் தவறாதவளா இருக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் சொல் தவறாதவர்களா இருக்கணும். கடன் வாங்கிட்டு அதை கொடுக்காம அதுக்கு 1000 நோட்டீஸ் ஆக்கு சொல்லி உங்களுடைய மதிப்பை நீங்க என்ன பண்ணிக்க கூடாது, கெடுத்துக்க கூடாது. அண்ணவர்களும் உங்க மேல ரொம்ப மதிப்பு வச்சிருந்திருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம அதை செய்யாம போகும்போது நமக்கு அவங்க மேல வச்சிருந்த மதிப்பு என்ன பண்ணிடும், போயிடும். நீங்க தாராளமா சொல்லலாம், என்னால இப்ப கொடுக்கவே முடியாது, எனக்கு இப்ப சூழல் மாறல, எனக்கு இன்னும் 1 மாசம் ஆகுதோ 2 மாசம் ஆகுதோ எனக்கு தெரியல, தயவு செய்து என் கடனை நீங்க என்ன பண்ணுங்க, பொறுத்துக்கோங்க. நிச்சயமா அந்த கடனை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், திருப்பி தருவேன். நிச்சயமா நான் கொடுத்துருவேன், நான் வச்சிருக்க மாட்டேன், கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா இது நீங்க தப்பிச்சுக்கீங்க. நாளைக்கு தரேன்னு சொல்லி வாங்குறோம் பாருங்க, ரொம்ப முட்டாள்தனம் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட நீங்க என்ன பண்ண முடியாது, கடனே வாங்க முடியும். அதனாலதான் நம்ம ஊரெல்லாம் கடன் வாங்குறோம். நம்ம கடன் வாங்கி கொடுத்து வாங்கவும் கொடுக்கவும் வாங்கவும் கொடுக்கவும் ஒரே நபர்கிட்ட வரவு செலவு வச்சுக்கணும். நம்ம
கடன் வாங்கி ஒருத்தவங்க திருப்பி கொடுக்காதனால ஊரெல்லாம் என்ன பண்றோம், கடன் வாங்குறேன். ஏன்னா இவன் மறுபடியும் என்ன பண்ண மாட்டான், கொடுக்க மாட்டான். அடுத்து அவன் பார்த்தா அவனும் கொடுக்க மாட்டான். ஊரே கடன் வாங்கியிருப்ப. ஏன் வாங்கினதை என்ன பண்றது, கொடுக்கணும். அதுதான் இங்க சொல்றது. சொல் தவறாதுன்னா தேவ பக்திங்க. சொல் தவறாதவன் ஆனால் அப்படின்னு அழகா சொல்றது. சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கு. அம்மா சொல்லுவாங்க, கட்டியா சாப்பிடுறத கரைச்சு குடி, கடை மட்டும் என்ன பண்ணாத வாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பிரியாணி சாப்பிடுறத, சிக்கன் பீஸ் போட்டு பிரியாணி சாப்பிடுற அந்த சாப்பாட்டு அந்த அரிசிய பேசாம கஞ்சி வச்சு தண்ணிய ஊத்தி குடிச்சிரு. என்ன பண்ணாத, கடன் வாங்க போகாது, பழக்கத்தை வச்சுக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நம்ம வாழணும். அதுதான் தேவ பக்தி. நமக்கு வாய் இருக்குது, வங்காளம் வரணும்னு என்ன பண்ணக்கூடாது, வாங்கிட்டு ஒரு அம்மா நாங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த அம்மா யார்கிட்ட கடன் வாங்கிருக்கு. கடன் வாங்கின அம்மா அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கு தெரியுமா? நாங்க வெளியே நிக்கிறோம். நீ வந்தீங்கன்னா சீவகட்ட பிஞ்சிடும், செருப்பு பிஞ்சிருக்கு. இந்த அம்மாவுக்கு யாராவது இதுக்கு மேல கடன் கொடுப்பாங்க கேக்குறீங்க? இந்த அம்மா வெளியே எப்ப வரும் அதெல்லாம் பிச்சு விடுங்க, கடன் கொடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. இது என்னன்னா நமக்கு ஆபத்தை வெளியில என்ன பண்ணிக்கிறோம், வர வச்சுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இன்னொரு ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னா கடனே வாங்கல, உன்ட்ட நான் வாங்கவே கிடையாது, சத்தியம் அடிக்கிறது. ஐயோ, தேவ பக்தி உள்ள ஜனம் பேசுற பேச்சாது, செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சந்தைக்கு போனா கைய சுத்தமா வச்சு கொண்டு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாய சுத்தமா வச்சு கொண்டு வாங்க. அல்லேலூயா. தேவ பக்தியில கரெக்டா இருங்க. அல்லேலூயா. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். இன்னொரு அழகான இன்னொரு வசனம் இருக்கு. உங்கள் மதிப்பை நீங்கள் உண்டாக்க வேண்டும் என்றால் இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு. பிரசங்கி 5:6 பாருங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி வருவாராம். அந்த வசனம் அழகா சொல்லுகிறது. பிரசங்கி 5:6 பாருங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு கைகளின் கிரியையை அழிப்பானேன். அல்லேலூயா. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. இப்ப நான் முன்னமே சொன்ன பாருங்க, கடன் வாங்கின அம்மா கடன் கொடுத்தவனுக்கு என்ன சொல்லும், ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ஒரு வாரம் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி 2 வாரம் ஆயிடுச்சு, நான் கொடுக்க முடியல, நான் அடுத்த முறை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன். உங்கள்ட்ட மாதிரி நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிட்டேன், எனக்கு வேலை இல்ல, வருமானம் இல்ல, உடல் சரீர பலவீனம் ஆயிடுச்சு, வேலைக்கு போக முடியல, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நான் தரேன். அவன் நிறைய திட்டுவான், அதெல்லாம் வாங்கிட்டு தான் இத்தனையும் சொல்லணும். அல்லேலூயா. அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கடன் வாங்கிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மாற இப்படி நான் சொன்ன மாதிரி பேசினா, இத நினைச்சு பாருங்க. இத அவன்கிட்ட பேசுறவங்க, அவங்க இத இந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க, அடிப்பாவி இத்தனை கடன் வாங்கிட்டு அவனையே செட்ல சீவக்கொட்டையில போறேன்னு சொல்றான். இவளுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தெரிஞ்சும் தெரியாம கூட என்ன பண்ணிடக்கூடாது, பணம் கொடுத்துடக்கூடாது. நம்மளுக்கு இப்படித்தான் ஒரு நாள் போடுறேன்னு நிப்பா, பணம் வாங்குற போது நல்லா வாங்கிக்கிறா, வாங்கி முடிச்சோன்னு இப்படி பேசுறாளே அப்படின்னு இங்க இருக்கிறவன் காதுல கேட்டுட்டு மொத்தமா எந்த இறக்கமும் யார்கிட்டையும் கிடைக்காம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. மாம்சம் எதுக்கு உள்ளாக்குறது, உன்னுடைய வாயு பாவத்துக்கு உள்ளாக்குது. அல்லேலூயா. அது பாருங்க, அது புத்தி பிசகி, நான் தெரியாம பேசிட்டேன், எப்படி பேசிட்டேன், தெரியாம பேசிட்டு, புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. புத்தி பிசகுல பேசுற, நீ தெளிவாதான் பேசுற. அல்லேலூயா. அதனாலதான் இப்ப கடன் வாங்கும் போது நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி வாங்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா.
ஒரு 20,000 50,000 கடன் வாங்கும் போது உங்களுக்கு அக்ரிமெண்ட் எழுதி வாங்கி அவன் அந்த எழுதுறதுக்கு ஒரு கூலி என்ன பண்ணுவாமா, வாங்கிக்குவான். அல்லேலூயா. அதுல நீங்க எழுதும் போது உங்க சொந்த புத்தியில தான் நீங்க இந்த கடன் வாங்குனீங்கிறதே ஒரு வார்த்தை என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. அல்லேலூயா. என்ன புத்தியில? ஆமா, பைத்தியக்காரத்தனத்துல இது கடன் வாங்கிட்டு நீயே ஒரு பைத்தியம், இவனே ஒரு பைத்தியம், இவனுக்கு எதுக்குடா கடன் கொடுத்த, நாளைக்கு இவனை திட்டுவான். அதனால அவன் என்ன வாங்குவானா, எழுதி வாங்கும் போது சொந்த புத்தியில நல்ல நினைவோடு இருக்கும் போதுதான் இந்த கடனை நீ வாங்கின அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிட்டு தான், கையெழுத்து வாங்கிட்டு தான் கடன் என்ன பண்ணுவோம், கொடுப்பான். இப்படி சொல்லிடக்கூடாதுல்ல. புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியையை அழிப்பானு. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சா கூட அந்த கையினுடைய பிரயாசம் பலன் உங்க வீட்டுக்கு வந்து சேர. ஏன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணிட்டாருன்னா சபிச்சு போட்டுட்டார். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த பணம் உங்களுக்கு என்ன ஆகாது, ஆசீர்வாதம் ஆகாது. கவனமா இருங்க, கவனமா இருங்க. நமக்கு ஒரு மேன்மை உண்டாகணும் நம்ம வாய் வார்த்தையில ரொம்ப கவனமா இருங்க. அல்லேலூயா. கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துருங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்னால முடியாதுன்னு சொல்லிருங்க. கொடுத்துட்டீங்க, திரும்ப அவங்க கொடுக்க முடியாதுன்னா தயவு செய்து அவங்கள போட்டு கடன் வாங்கினே குடு, கடன் வாங்கினே குடு என்ன பண்ணது கேட்காதுங்க. அவனே கொடுக்க முடியாம தான் அவங்க கடன் வாங்கி இருக்கிறான். அதை நீ என்ன பண்ண, மன்னிச்சு மறந்து விட்டு. இன்னொன்னு நான் உங்களுக்கு அழகா சொல்லித்தரேன் பாருங்க. ஒருத்தவங்க கடன் வாங்கினா அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா நீ அவங்க கேட்கிற கடனை கொடுக்காது. உன்னால என்ன முடியுமோ அதை என்ன பண்ணு, கொடுத்துரு. ஆனா மறுபடியும் என்ன பண்ணாத, கேட்கா, மன்னிச்சு விட்டு என்ன பண்ணாத, கேட்கா. ஆனா உன்னால என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு விட்டுடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களால நீயும் வருத்தப்பட வேண்டாம், உன்னால அவங்களும் வருத்தப்பட வேண்டாம். அல்லேலூயா. இது ரொம்ப சால சிறந்த நல்ல குணம். அல்லேலூயா. நீங்களும் அவங்கள பகைச்சிக்க வேண்டியதுல, அவங்களும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் நொந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால கர்த்தர் நம்ம இப்படி எல்லாம் நம்ம இருக்கும் பொழுது நம்ம கையின் கிரியை கர்த்தர் அழிச்சிருக்கோம். அல்லேலூயா. கடன் வாங்கி நம்ம திரும்ப செலுத்தாம இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப வார்த்தைகளை கவனமாய் பயன்படுத்தினா தப்பிச்சிருக்கோம். இன்னொன்னு, நீங்க எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு ஞானம் உங்க வாயில இருந்து பறக்கணும்னா, பிறப்பிக்கணும்னா நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், அப்பதான் அது வரும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, பிரசங்கி 5:2 தேவ சமூகத்தில் நீ துணிகரமான் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அல்லேலூயா. வார்த்தை எப்படி இருக்கணும், சுருக்கமா. ஆனா இந்த சுருக்கமா அப்படிங்கறத நம்ம எங்க பண்ணுவோம் தெரியுமா, இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு இந்த பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணும் போது மட்டும் என்ன ஆயிரும், சுருங்கிடும் வாய். நம்ம பண்றது தானே. இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் வேணும்னா உன் வாயை முதல்ல சுருக்கி வை. உனக்கு என்ன கிடைக்கும், பெருக்கமான ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம எல்லா இடத்துலயும் டப 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 பேசிட்டு இப்படி தேவனுக்கு விரோதமா பேசிட்டு, துணிகரமா பேசிட்டு, தேவனுக்கு கோபம் வர்ற மாதிரி நடந்துட்டு, நம்ம பூரண புருஷனா இல்லாம சொல் தவறிட்டு இப்படி எல்லாம் இருந்தா நமக்கு எப்படி மேன்மை வரும்? வராது. மேன்மை வரணும்னா உங்க வார்த்தை பூரண புருஷனா சொன்னதை நிறைவேற்றிடு. தேவன் பார்க்கிறார் என்று, தேவன் நம்மளை அடிப்பார் என்று பயந்து, கையின் கிரியை அழிச்சிடுவார்னு பயந்து நீ புத்தி பிசகுல செஞ்சேன்னு சொல்லிடாத. அடுத்து தேவனுடைய ஆலயத்துல நீ துணிகரமா பேசாத. இதெல்லாம் தேவ பக்திக்கு ஏதுவானது கிடையாது. தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து என்ன பண்ணக்கூடாது, மன 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 நம்ம ஒரு பிரசங்கம் போயிட்டு அங்க ஒரு பிரசங்கம் போயிட்டு, அது அவங்களுக்கும் புரியாது, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் புரியாது. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப், முன்னாடி இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப், பின்னாடி இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப். ஆண்டவருக்கு என்ன வரும், கோபம் வரும். அதெல்லாம் செய்யக்கூடாது. இது பக்தி உள்ளவர்களின் செயல் கிடையாது.
நம்ம 6 காரியங்களை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது பார்த்தோம். முதலாவது, இந்த வார்த்தை எப்படி இருக்கணும்? சுருக்கமா இருக்கணும். என்ன பண்ணக்கூடாது? மதீனமான காரியத்தை பேசிக்க கூடாது. மதிப்பு உண்டாக்குற காரியத்தை என்ன பண்ணிடணும்? நம்ம பேசணும். அல்லேலூயா. பரிசுத்தத்தை கெடுக்கிற ஆகாத சம்பாஷணைய பேசக்கூடாது. யாரும் பார்க்கலங்கிறதுக்காக செல்போன்லயோ மெசேஜோ பண்ணக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கும். அப்பருக்கு மறைவா நம்ம எங்க போய் நிக்க முடியும்? எங்க நிக்க முடியும்? நம்ம நிக்கவே முடியாது. அதனால பரிசுத்தத்தை கெடுக்கும் காரியம் பேச முடியாது. மரணமும் ஜீவனும் தேவனின் அதிகாரத்துல இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளே என்ன பண்ணணும்? பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், நம்ம எப்படி இருக்கணும்னா, ஈட்டப்படுத்துகிற எந்த வார்த்தையும் இந்த இருதயத்திற்கு புறப்படாதபடி ரொம்ப கவனமா நம்மள, அல்லேலூயா, இந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருந்தா இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதாவது பேதுரு தன்னுடைய நிருபத்துல எழுதும் போது சொல்றாரு, அங்கே என்ன அப்படின்னா, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபட்டுக்கு தன் உதடுகளையும் விலக்கி பார்த்துக் கொள்கிறான். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன். அது சங்கீதத்திலிருந்து தான் எடுத்து பேதுரு எழுதியிருப்பார். 3ஆம் அதிகாரம் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீக்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணும், பக்தியா இருக்கணும் அப்படின்னா முதலாவது நம்முடைய வார்த்தையை சரியா இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம குடும்பத்தை பக்தியா என்ன பண்ணிடலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எல்லாம் நம்ம பக்தியா இல்லாம நம்ம வாய்க்கு வந்ததை பேசி, கெட்ட வார்த்தை பேசி, தேவன் விரும்பாததை பேசி, அவிசுவாசத்தை பேசி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய பக்தியை கெடுத்து போட்டுடக்கூடாது. நம்ம பழக்கம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கும். பிள்ளைங்களை எப்படி தேவ பக்தியில வளர்க்கறது? ரொம்ப கவனம் இருந்தா பிள்ளைகள் இப்படியா இருப்பாங்கன்னா, நம்ம அப்படி இருந்தா பிள்ளைங்க தேவ பக்தியில வளருவாங்க. நம்ம குடும்பம் தேவ பக்தி உள்ள குடும்பமாய் காணப்படும். மீதம் உள்ள காரியங்களை அடுத்த வாரம் தியானிப்போம். நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபட்டத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கிறான் என்ற வசனத்தின்படி இன்றைக்கும் எங்களுடைய குடும்பம் தேவ பக்தி உள்ள குடும்பமாய் இருப்பதற்காக ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே அப்பா பவுல் தம்முடைய கர்த்தாவே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு ஆலோசனையாய் சொன்ன வண்ணம் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொன்ன இந்த வசனத்தின் முதல் வார்த்தை நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிற ஐயா. எங்கள் குடும்பம் பக்தியா இருப்பதற்கு எங்கள் வார்த்தையில நாங்கள் கவனமாய் இருக்க என் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி அருளுவீராக ராஜா. தெய்வத்தின் கரத்துல எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாய் எங்களுடையது, நாங்கள் வானம் மட்டும் எட்ட பேசுவோம் என்று சொல்லாத படிக்கு ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுடைய கர்த்தாவை வாயை பார்த்து தொண்டையை பார்த்து சொல்லுகிறீர், அது திறக்கப்பட்ட பிரேத குழி என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. அப்படி ஒரு நாளும் நாங்கள் இராத படிக்கு ஆமாண்டு நாங்கள் எங்கள் வாயை தகப்பன ஆண்டவரே விரிவாய் திறக்காத படிக்கு எல்லா இடத்திலும் நாங்கள் ஞானமாய் பேச, ஞானமாய் நடந்து கொள்ள, எங்கள் வார்த்தைகள் எல்லாருக்கும் முன்பாக சுருக்கமாய் இருக்க தேவன் அனுக்கிரகம் பாராட்டி அருளுவீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பக்தியில வளர நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா குறைவுகளை நிறைவாக்குங்க. வறட்சியை கர்த்தாவை நீங்க செழிப்பாக்குங்க. மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுங்க. நன்மையானதை செய்யுங்க ராஜா. கர்த்தருடைய செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க வல்லமுள்ள கரம் பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாப்பாய் நடத்தட்டும். தீங்குக்கு தீமைக்கு விலக்கி பாதுகாக்கட்டும். போக்கில வரத்திலும் கர்த்தர் நீங்க பாதுகாப்பை கட்டளையிடுங்க. பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பக்தியில வளர கர்த்தர் நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல எங்கள் குடும்பம் பக்தியில வளர கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக.
உங்க வல்ல நாம மகிமைப்படட்டும் கர்த்தாவே. அப்பா எங்கள் குடும்பங்களிலே குடும்ப ஜெபங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வேதம் வாசிக்கட்டும் ஆண்டவரே. ஆராதிக்கட்டும், பாடி உம்மை துதிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தகப்பன்மார் தாய்மார் எழும்பி பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. வீடுகளிலே ஜெப சத்தம், துதி சத்தம், ஆராதனை சத்தம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா சண்டையின் சத்தம், புலம்பலின் சத்தம் ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்திலே வெளியேறி போவதாக ராஜா. கர்த்தர் குடும்பங்களை காத்து நீங்க நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.